வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணி தொடக்கம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் ப்ரிலிம்ஸில் யூனிட் 4ல் பாலிட்டியில் எலெக்ஷனில் வந்து கவர் ஆகும். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐஆர், அதாவது ஸ்பெஷியல் இன்டென்சிவ் ரிவிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் தீவிர திருத்த பணியை வந்து மேற்கொள்ளுவாங்க. ஸோ 2002 மற்றும் 2005 ஆண்டுகளில் வந்து கடைசியாக இந்த தீவிர திருத்த பணியானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் இந்த பூத் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீடு வீடாக சென்று ஒரு ஃபார்மை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த ஃபார்மை வந்து ஃபில்லப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அவர்களுடைய பர்த்டே, ஆதார் கார்டு, மொபைல் நம்பர் இது பேசிஸில் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஃபில் பண்ண சொல்லி 2 ஃபார்ம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஃபில் பண்ணி அவங்களே வச்சுருக்கணும், இன்னொன்று வந்து அந்த பூத் ஆஃபீஸர்ஸ் கிட்ட கொடுக்கணும். ஸோ இந்த ஃபார்மின் அடிப்படையில் இவங்க ஒரு டிராஃப்ட் வந்து வரைவு பட்டியலை வந்து லாஸ்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எதற்காக அப்படின்னா, இந்த வருடங்களில் வந்து நிறைய பேர் இறந்துருப்பாங்க. ஸோ அவர்களுடைய பேரை வந்து நீக்கம் பண்ணணும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து 18 வயசு பூர்த்தியாகி எலெக்ஷன் அந்த ஓட்டிங்க்கு வந்து தகுதி பெற்றிருப்பாங்க. ஸோ அவர்களுடைய அந்த பேரை வந்து ஆட் பண்ணணும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து திருமணமாகி வேறு வேறு தொகுதிகளுக்கு வந்து மாறியிருப்பாங்க. ஸோ அந்த மாற்றத்தை வந்து ஏற்படுத்தணும். ஸோ அதற்காக தான் இந்த ஸ்பெஷியல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸை வந்து செயல்படுத்துகிறாங்க.